Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. ஒருவேளை பாஜக இல்லாம மற்ற கட்சிகள் அதிமுகவோடு கூட்டணி அமைச்சிருந்தா ஏன்னா அந்த முயற்சிகள் வாய்ப்பு ஒரே ஒரு கட்சிக்கு தான் இருந்தது, அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருந்தது. அப்படி அவங்க வந்திருந்தாங்கன்னா குறைஞ்சது 6 முதல் 9 இடங்கள் அந்த அணி வெற்றி பெற்றிருக்கும், தாராளமா வெற்றி பெற்றிருப்பான். கெமிஸ்ட்ரியும் சேர்ந்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதிமுக காரனுக்கு ஒரு உற்சாகம், குறைஞ்சபட்சம் வட மாவட்டங்கள் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் ஒரு உற்சாகத்தோட வேலை பார்த்திருப்பாங்க. நம்மளால இந்த தொகுதியை ஜெயிச்சிட முடியும் ஒரு நம்பிக்கை அவனுக்கு வந்திருக்கும். தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக தொண்டை சோர்ந்துட்டான் சார். திருநெல்வேலியில டெபாசிட் போற தொகுதியா அதிமுக? சொல்லுங்க சார், எந்த காலத்துல நடக்குமா? அதிமுகவின் கோட்டை, வாக்கு வங்கி நிறைந்த தொகுதின்னு பேரு திருநெல்வேலிக்கு. டெபாசிட் போகுது, எப்படி சார் ஏத்துக்குவான்? யாரும் தனிப்பட்ட முறையில் இதை சுமக்க வேண்டாம், சுய பரிசோதனை பண்ணட்டும், என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். திமுக அணிக்கு இந்த வெற்றி எப்படிப்பட்டதா இருக்கும் சார்? இல்லை, நிச்சயமா உற்சாகம் கொடுக்கும். என்ன ஒண்ணு, இதே வெற்றி சட்டமன்றத்திலையும் கிடைக்கும், இதே கூட்டணி சட்டமன்றத்திலையும் தொடரும்னு கற்பனை செய்ய வேண்டாம். அந்த நேரத்து சூழல்கள் எப்படி வேணாலும் மாறலாம். இந்த நாடாளுமன்ற தேர்தலை மக்கள் அணுகிற விதம் வேற, சட்டமன்ற தேர்தலை மக்கள் அணுகிற விதம் வேறன்னு ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும். 2019 38 தொகுதிகளை ஜெயிச்சு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற ஸ்டாலினை 125 தொகுதிக்கு தண்ணி குடிக்க வச்சுதான் அந்த ஆட்சியில் அமர வச்சிருக்காங்க. வெறும் 125 தொகுதி தான் திமுக ஜெயிச்சது. குறைஞ்சபட்சம் 150 தொகுதியில ஜெயிச்சிருக்கணும். அந்த வெற்றியை கம்பேர் பண்ற போது திமுக மட்டுமே உதயசூரியன் சின்னத்தில் 150 இடங்களிலாவது ஜெயிச்சிருக்கணும். 25 இடம் ஏன் குறைஞ்சதுன்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் மக்கள் வேற மாதிரி பார்க்குறாங்கிற அந்த சிலபஸ் கையில் ஆல்ரெடி இருக்கு, நீங்க படிச்ச சிலபஸ். அதை மறக்காம ஆட்சி செஞ்சால் திமுகவுக்கு நல்லது. விசிகா சார் அங்கீகாரம் முதல் முறையாக அங்கீகாரம் பெறாங்க, பெரிய விஷயம், வாழ்த்துக்களை சொல்லலாம். இந்த இதை அடையணுங்கிறதுக்காக தான் போராடி விழுப்புரத்துலையும் சேர்த்து நாங்கள் பான சின்னத்திலையும் நிற்கிறோம்னு சொன்னார். 25 எம்பிக்களுக்கு ஒரு இடத்துல ஜெயிச்சா அங்கீகாரம் கிடைக்கும். அந்த வகையில் 25 தாண்டிட்டனால 2 எம்பிக்கள் நிரூபிச்சா, ஜெயிச்சுதான் நிரூபிச்சா அவங்க அங்கீகாரம் தர்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் அது கிடைக்குது. முதல் முறையாக பலவேறு போராட்டங்களுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியும் கூட 8% வாக்குகளை வாங்கி அவர்களும் மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெறாங்க. ஒரு கட்சியை தொடங்கி நடத்துறது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. துரோகங்கள் இருக்கும், எதிரிகள் இருப்பான், உள்ளுக்குள்ளேயே இருப்பான், வெளியிலிருந்து வாள் வீசுவான், கல்லெறிவான், அத்தனையும் தாங்கிக்கிட்டு தன் தவறுகளையும் தொடர்ந்து நடத்தி அங்கெங்க தலைவர்களும் தவறு செய்வாங்க, சீமான விதிவிலக்கல்ல, அதுவும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு போராட்ட குணத்தை கைவிடாம தொடர்ந்து வந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த இடத்தை அவர் அடைஞ்சிருக்க முடியுது. நான் பல நேரங்கள் சொன்னேன், கூட்டணி அமைச்சா கூட அந்த வாக்குகளுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குமே அப்படின்னு. இனிமேல் அதை சிந்திப்பார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கீகாரம் வந்தாச்சு. நீங்க கூட்டணி போனா அவன் 10 சீட்டு கொடுப்பான், 40 சீட்டு கொடுப்பான், அந்த 40ல ஜெயிக்கிற தொகுதியெல்லாம் எடுத்துப்பான், இதெல்லாம் தொகுப்பதை கொடுப்பான், இப்படிலாம் இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. எந்த கூட்டணியோட சேர்ந்தாலும் பெரிய கட்சி அப்படிதான் நடத்துவாங்க. அதையெல்லாம் கூட சீமான் யோசிச்சு தனியாவே வந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கிட்டார் இல்லையா, இனிமேல் ஒரு கூட்டணி சேர்வது எளிது. அந்த வாக்குகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்றேன். புரியுதுங்களா? அவங்க கூட்டணி ஒருவேளை விஜயோட மேபி அமைக்கலாம், ஆனா அதை தவிர வேற யாரோடையும் சொல்லலையே. சொல்லணும்னு அவசியம் இல்லை சார், அமைக்கலான்ற அதுக்கு சீமான் வருவாரான்னு ஏடிஎம்கே காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. புரியுதுங்களா? 8% ஓட்டை நிரூபிச்சு வச்சிருக்கிறாரு சார். வெற்றியை உறுதிப்படுத்துற சக்தி இன்னைக்கு சீமான் கையில இருக்கு. எந்த அணியோட அவர் சேருகிறாரோ அந்த அணியுடைய வெற்றியை உறுதிப்படுத்துகிற சக்தி சீமானுக்கு இருக்கு. அது சீமான் தான் முடிவு பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு தன்னுடைய வாக்கு வங்கி நிரூபிச்சிருக்கிறார். ஆனா இன்னொன்னு அவர் கவனிக்கணும், இந்த 6-8லயே நம்ம சுத்திக்கிட்டே இருக்கிறோமே, 6% 8% தான் வாங்கிட்டே இருக்கிறார். இளைஞர்கள் தான் அந்த வாக்கு வங்கியில் 90% அதிகமானவங்க இளைஞர்கள் தான். பொதுமக்கள் ஏன் நமக்கு வாக்களிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சீமான் சுய பரிசோதனை பண்ணணும். எங்க தப்பு நடக்குது, நம்ம எதை செய்யறோம், எதை செய்ய தவறுறோம். மக்களும் வாக்களிச்சாதான் நீங்க 8, 10 ஆகும், 15 ஆகும், 20 ஆகும் சார். அப்பதான் உங்களை நோக்கி கூட்டணி வைக்க வருவாங்க. விஜய் புதுசுங்கிறனால நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க, அவர் நெருங்கி வரலாம். வாக்கு வங்கி நிரூபிச்சனால இன்னைக்கு அதிமுக வாங்கன்னு கூப்பிட்டு பேசலாம். உங்களை தலைமையில ஒரு கூட்டணி அமைக்கணும், நீங்க வாக்கு வங்கியை கூட்டிக்கிட்டே போகணும். 10க்கு கீழே இருக்கிறமே ஏன் அப்படின்னு சீமான் கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதே விசிகா ஒருவேளை அதிமுகவோட போகலாம், அவங்க வரவேற்பதாவெல்லாம் ஒரு செய்திகள் வந்து காங்கிரஸ் கட்சியே எங்க பக்கம் வரும் பாருங்க, மறைமுகமா சொன்னாரு. அதெல்லாம் அந்த காலகட்டம் கடந்து 26க்கு அதெல்லாம் அதைத்தான் நான் சொன்னேன். 2 வருஷம் இருக்கு சார். நாளான்னைக்கு என்ன நடக்குன்னு இன்னைக்கு உங்களால சொல்ல முடியாது. அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம். அதுக்காக இன்னும் ஒரு வாரத்துல பாருங்க கூட்டணி உடைஞ்சிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். இதே மாதிரியான சூழல் இருக்காதுன்னு நான் முன்னாடி அதான் சொன்னேன். நான் உங்கள் வெற்றியும் இதே வெற்றி தொடராது, இந்த அணியும் அப்படியே இருந்து உங்கள் பின்னால் நிற்பாகணும் நீங்க எதிர்பார்க்காதீங்க, கவனமா தான் கடத்திட்டு போகணும் அப்படின்னு சொன்னேன். என்ன வேணாலும் அரசியல் களத்தில் நடக்கலாம். டிடிவி அவரு தேனியில
வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு தனக்கான பலத்தை தாண்டி குறைச்சிக்கிட்டு போட்டிடுறாரு. ஸோ பெருமை அதுக்காக 5 சீட்டு கொடுங்க 10 சீட்டு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு பெருமைக்கு நிக்கிறதுல ஒன்றும் அது சரியா படலை. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தனக்கான தொகுதியில வாங்கிட்டு தான் நின்னார். திமுக அந்த தொகுதியில பணம் கொடுத்துருக்குன்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம். திமுகவிலே சில நபர்கள் அவரை தொடர்பு கொண்டு ஏன் சார் நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு சொன்ன பிறகும் தேனி மக்கள் எனக்கு பரிச்சயமானவர்கள், நான் பணம் கொடுக்க விரும்பலை அப்படின்னு திமிரா இல்லை, ஒரு நம்பிக்கையின் பேரில், அதீத நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம், என் மீது நம்பிக்கை வைத்து ஒரு வாக்களிப்பார்கள் நான் நம்புறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட கிளம்பிறங்கினார். பணம் செலவழிக்கல. ஆனாலும் பணத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு, தேனி மக்களும் அதற்கு விதிவிலக்கல்லைங்கிறத தேர்தல் முடிவுகள் உணர்த்தி இருக்கு. இதுல தினகரன் ஒரு பாடம் கத்துக்கலாம். அதுக்கு பணத்தை சேரு நாளைக்கு கொண்டு கொடுப்போம் அப்படின்றது அல்ல. பணத்துக்குன்னு ஒரு பங்கு இருக்கு, அதையும் மதுமக்கள் எதிர்பார்க்கிறாங்கிற அந்த ஒரு ஒற்றை வரிய புதுசா கத்துக்க போறல ஒரு அரசியல் எத்தனையோ வருஷம் இருக்கிறவர், தேனி மக்களும் என்னிடமும் கூட எதிர்பார்க்கிறார்கள் பாடத்தை அவரும் கூட கத்துட்டு இருக்கலாம். அதனாலதான் சூஸ் பண்ணி கொஞ்சம் கூடுதலா செலவழிச்ச தொகுதிகளில் திமுக தேனியும் ஒண்ணு. அதனுடைய பலனை அவங்க அனுபவிச்சாங்க, தினகரனும் அனுபவிச்சிருக்கிறார். அப்ப செலவு செய்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம். கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாரு. அதை திமுகவினரே ஒத்துப்பாங்க. இவர் ஏதோ ஒரு காரணம் அல்லது தன் நம்பிக்கை, அந்த மக்கள் மீது தான் வைத்த நம்பிக்கை, தன் மீதே தான் வைச்ச அதீத நம்பிக்கைன்னு ரெண்டையுமே சொல்லலாம். பட் இந்த தோல்விக்கெல்லாம் துவல்ற நபர் அவர் இல்லை. ஆனால் அதிமுக சொன்ன அதே வார்த்தை, தொடர் தோல்விகள் தொண்டர்களை சோர்வடை வச்சிரும். அது தினகரனுக்கும் புரியும். இனிமேல் அதை எப்படி அவரும் சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு சில மாற்றங்களை, சில நம்பிக்கை ஊற்ற விஷயங்களை செஞ்சாருன்னா அவருக்கும் எதிர்காலம் இருக்குல்ல, வயசு இருக்கு. சரிதானா? பார்ப்போம் என்ன செய்யறான்னு பார்ப்போம். ஆனால் சார், போட்டியிட்ட வேட்பாளர் தங்கத்தமிழ் செல்வன் இல்லை, அவரும் லோக்கல், அவரும் மக்கள்கிட்ட நன்கு பரிச்சயமானவர் தானே. கூட்டணி பலம்னு ஒன்று இருக்குல்ல, அவ்வளவுலாம் இருந்துதானே நீங்க பணமும் கொடுக்குறீங்க. இப்போ திமுக தமிழ்நாடு முழுக்க செலவழிச்சது பல கோடிகள். எல்லாம் பெரிய கட்சியில் எல்லாருமே பூத்து காசுன்னு ஒன்று கொடுக்குறாங்களே, அது அதனோட கூட்டி பார்த்தா எவ்வளவு தெரியுமா வரும்? மினிமம் 10 கோடியிலிருந்து 12 கோடி 20 கோடி வரைக்கும் ஆகும் ஒரு தொகுதிக்கு. பூத் பணம் மட்டுமே 95 லட்சம் தான் செலவழிக்கணும்னு தேர்தல் கமிஷன் சொல்றான். மினிமம் 20 கோடி திமுக செலவு பண்ணிச்சு. மினிமம் 20 ஒரு தொகுதிக்கு. காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகளுக்கும் திமுக தான் செலவு பண்ணிச்சு. வாக்காளர்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது கேள்விக்கு. அது குறைஞ்சபட்சம் எவ்வளவு தொகுதியில் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம், இல்லையா அங்கே கொடுக்கலையே அப்படின்னு சில கேள்வி வரலாம். 40 தொகுதிகளையும் குறைஞ்சபட்சம் 20 கோடி ரூபாய் திமுக செலவு செய்தது. அதற்கான ஏன்னா உற்சாகமா அந்த தொடர்கள் வேலை செஞ்சு அந்த ஓட்டை வாங்கி கொண்டு வந்து சேர்க்கணும், வாக்குச்சாவடிக்கு அவங்களை கூட்டிட்டு வரணும், ஓட்டு போடுறதை என்ஷூர் பண்ணணும். அந்த வேலைக்கு திமுக செலவு பண்ணிச்சுங்கிறத யாருமே மறுக்க முடியாது. இவ்வளவு வலைகளுக்கு மத்தியிலும் இத்தனை பேர் 2ஆம் இடம் வந்தாங்க, 3ஆம் வந்தாங்க, இவ்வளவு ஓட்டை வாங்கி காமிச்சோம், நாம் தமிழர் இவ்வளவு ஓட்டு வாங்கி இருக்குன்னா ஜனநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றி தான். தினகரன் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அதிமுக தங்களை உதாசீனப்படுத்தியதோ அந்த அதிமுகவை அந்த தொகுதிகளில் டெபாசிட் இழக்க செஞ்சிருக்காங்க. அது அவங்களுடைய ஆசை இல்லாம இருக்கலாம், அந்த சூழலை ஏற்படுத்தியது எடப்பாடி தான். ஆனா அந்த 2 தொகுதிகள் மட்டும் தானே, அதே சுத்தி இருக்கிற இப்ப விருதுநகர்ல க்ளோஸ் ஃபைட் போயிடுச்சு. அப்போ அப்படி 1-2 சொல்றோம். 7 தொகுதியில் டெபாசிட் போற கட்சியா சார்? 9 தொகுதிகளில் விளவங்குடையும் சேர்த்தா 10 கூட வருதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு கட்சியா அதிமுக? நான் திரும்ப சொல்றேன் சார், இவ்வளவு நெகட்டிவ் இருந்தாலும் இன்னைக்கும் பெரிய கட்சி அதிமுக தான். அவ்வளவு சுலபமா நீங்க அதை குறைச்சு போன. ஜூன் 4க்கு பிறகு அதிமுக இருக்காதுன்னு அண்ணாமலை சொன்னால கற்பனை இன்னைக்கு சொல்ல, அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்லுவேன். அவ்வளவு சுலபமா அதிமுக அழியாது. ப்ரொவைடட் எடப்பாடி தன்னை மாத்திக்கணும், பிடிவாத குணத்தை விடணும், பெருந்தன்மையை காட்டணும், எது கட்சி எதிர்காலத்துக்கு நல்லது தனக்கும் கூட சேர்த்து யோசிக்கட்டும், எனக்கும் எது நல்லதுன்னு யோசிச்சு கூட ஒரு முடிவெடுக்கட்டும். அப்படி பண்ணினார்னா நான் இப்போவும் சொல்றேன், அதிமுக அழிவுங்கிறது கண்ணு கட்டிய தூரத்தில் இல்லை, நெருக்கத்துல இருக்கு. சோ தூரத்துல இருக்கலாம், நீங்க அதை மாத்திக்கலைன்னா இப்போதைக்கு அழியாதுன்னு இன்னொரு வார்த்தையில சொன்னேன். நீங்க என்னவே அண்ணாமலையினுடைய அந்த கருத்து கற்பனையா தான் போகும்னு சொன்னேன். ஜூன் 4க்கு பிறகு அதிமுகவே இருக்காதுன்னு சொன்னார் இல்லையா, அது கற்பனையா போயிடுச்சு. இனிமேலும் அது உறுதியா சொல்லுவேன்னு சொல்றேன். அது ஓவர் கான்பிடென்டான்னு கேட்கும்போது அண்ணாமலை எனக்கு இப்பவும் அந்த ஓவர் கான்பிடென்ட் இருக்கு, 26ல நாங்க தான் ஆட்சி அமைப்போன்றாரு. வாழ்த்து சொல்லுவோம். ஆனா நீங்க கொஞ்சம் பக்குவப்படுங்க, வார்த்தைகளை கண்ணியமா யூஸ் பண்ணுங்க. எழுதி தர்றேன், கையெழுத்து போடுறேன், பத்திர ஆஃபீஸ்ல போய் பதிஞ்சுக்கலாம், இப்படிலாம் சவால் விடாது. சவால்கள் விடலாம், அரசியல்வாதிகள் ஒரு ஃப்ளோல சொல்லி விட்டு போவாங்க. இத்தனை சவால் யாரும் விட மாட்டாங்க. இன்னைக்கு எந்த ஒரு சவாலுக்கு அவர்கள் பதில் சொல்ல முடியுமா? நகைச்சுவையா சொல்ல, நக்கல் பண்ணல, வர 25% எங்க காணோம் அப்படின்லாம் கேட்க விரும்பல. கொஞ்சம் கவனமா பக்குவமா அரசியல் களத்தை அணுகணும். ஏன்னா அவருக்கு இன்னும் வயசு எவ்வளவோ இருக்குல்ல, வளர்கிற ஒரு தலைவர், அதிகாரம் இருக்கிற போது 2 மடங்கு கவனமா இருக்கணும். இந்த தோல்வி அவருக்கு சில பக்குவங்களை ஏற்படுத்தினால், பாடங்களை கற்றுக் கொடுத்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா சார், 4.5 லட்சம் ஓட்டு வாங்கி இருக்கிற அந்த ஒரு வீரியம் இருக்குல்ல, அவங்க சாதாரணமா கடந்து போக முடியாது சார்.
அப்போ அவர் என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு, இல்ல ஜாதி ஓட்டு, ஆமா அந்த ஜாதி ஓட்டு தான் அதிமுக போட்டுட்டு இருந்தான், ஏன் இன்னைக்கு அண்ணாமலைக்கு போட்டா? அதிமுகவுக்கு போட மறுத்து அண்ணாமலைக்கு ஏன் போட்டாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, நியாயமான கேள்வி இல்ல. எஸ்பி வேலுமணி 10க்கு 10 தொகுதி ஜெயிச்ச தொகுதி ஏன் வேலுமணி மௌனமா இருந்தாரா? இல்ல கள வேலைகள் செய்தும் அந்த கவுண்டர் சமுதாயத்து மக்கள் நீங்க சொன்னதை கேட்கலையா? அதே வேலுமணி அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே. ஏதோ ஒண்ணு அவரு துடுக்குத்தனமானவர், கொஞ்சம் வேகமா பேசுறார், வார்த்தைகள் இதெல்லாம் தாண்டி 4.5 லட்சம் ஓட்டை வாங்கினதுங்கிறதையும் நம்ம ஜஸ்ட் லைக் திட்டு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கலாம் சொல்ல முடியும். 10-11% ஓட்டு அண்ணாமலை மீது நம்பிக்கை வைக்கிறவங்க இன்னைக்கு 4.5 லட்சம் பேர் தொகுதியில் இருக்காங்கிற உண்மையை யாருமே மறுக்க முடியாது, நானும் மறுக்க மாட்டேன். அண்ணாமலை விமர்சிக்குங்கிறது வேற சார், காரணங்களோ வேற விஷயங்களுக்கு சரி விமர்சிக்கலாம். இந்த உண்மையை மறைச்சிட்டு யாரும் பேச முடியாதுல்ல. 10-11% ஓட்டும் வாங்கிட்டாங்க. பாஜகவை நாங்க 11% சதவீத கணக்குல ஒரு மாறுபாடு இருக்கு. அவர்கள் போட்டியிட்ட அந்த 23 தொகுதிகளை கூட்டி தான் 11% காட்டுறாங்க. அது உண்மை அல்ல. ஒரு அணியா அமைச்சு போட்டிடுறாங்கன்னா ஒரு தனித்த கட்சிக்கு இத்தனை பெர்சன்டேஜ் சொல்றது எலெக்ஷன் கமிஷனே சொல்ல மாட்டாங்க, சரிதானா? அது உண்மையும் இல்லை. 39 தொகுதிகளை கூட்டணும், உங்கள் அணி பெற்ற வாக்குகள் 18.2%, 0 to 20 18% வச்சுப்போம், 18.27%. அதுதான் நிஜம். அந்த 18ல பிஜேபிக்கு எவ்வளோ, ராமதாஸுக்கு எவ்வளோ, தினகரனுக்கு எவ்வளோ, வாசனுக்கு எவ்வளோ, ஜான் பாண்டியனுக்கு எவ்வளோ, இதெல்லாம் ரூம்ல உட்காந்து நீங்க பேசிக்கலாம். அதிகாரப்பூர்வமற்ற முறையில நீங்க ஒரு முடிவுக்கு வந்துக்கலாமே தவிர என் வாக்கு இவ்வளவுதான் சொல்ற தகுதி அந்த அந்த கூட்டணியில எந்த கட்சி கிடையாது. தகுதினா தப்பான வார்த்தை இல்ல, அது தப்பு கணக்கா போயிடும். உங்கள் அணி பெற்ற திமுக 52 போன தேர்தல் வாங்கினாங்க, இப்ப 46 47 குறைஞ்சிடுச்சு, 47% வாங்க. இந்த 47ல திமுக ஓட்டு அப்படின்னு ஸ்டாலின் எங்கேயா அறிக்கை விட்டுருக்காரா? RS பாரதி, துரைமுருகன் யாராவது பேசியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இதுல பிரிச்சு பார்க்க முடியாதுன்னு. காங்கிரஸ் ஓட்டு இருக்கு. இப்போ பிஜேபிக்கு 11% ஓட்டுன்னு 23 தொகுதியில கூட்டி பார்த்து போட்டாங்கன்னா திமுக அதே மாதிரி கூட்டி பார்த்தா 22 நம்ம வருது. நல்ல கவனிங்க, 22% வருதுன்னு வச்சுப்போம். தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வென்ற தொகுதி எது? திருவள்ளூர்ல. அங்க யார் போட்டிட்டா? காங்கிரஸ், சசிகாந்த் செந்தில். வித்தியாசம் மட்டுமே 5,75,000. நீங்க சொன்ன 26%ல திருவள்ளூர் ஓட்டே இல்ல. இது நியாயமா? இது உண்மையா? யதார்த்தமா? நான் சொல்ல புரியுதா சார்? திமுக இதை வச்சு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. திருவள்ளூர்ல திமுக ஓட்டு பல லட்சம் இருக்கு, நீங்க 26%ல சேர்க்கல. இது என்ன அரித்மெட்டிக்? தப்புங்கிற ஒரு தவறான பிம்பத்தை பிஜேபி கட்டமைக்க விரும்புது. ஆனா அந்த 18ல உங்க சதவீதம் 3 தான் 4 தான் நான் கொச்சைப்படுத்த மாட்டேன். நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கிகள் அப்படியே கழிச்சுக்கிட்டே வந்தா கூட குறைஞ்சபட்சம் 8ல இருந்து 10% பிஜேபி ஓட்டு தான் அதுல இருக்கு நான் சொல்றேன். ஏன்னா மோடிங்கிற பிம்பம் இருக்கு நடக்கிறது. நாடாளுமன்ற நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கின்னா பாமக ஏற்கனவே 5% வாங்கி காமிச்சிருக்காங்க, 4.5% 5% பல தேர்தல் வச்சிருக்காங்க. 4.5% தினகரன் வாங்கி நிரூபிச்சவர் அவரு. போன சட்டமன்ற தேர்தலில் அமமுகவின் வாக்கு வங்கி 4.5%. என்ன சார் கட்சியை விட்டு பல பேர் போயிட்டாங்க, 1.5 கழிங்க 3% தினகரனுடைய பெர்சன்டேஜ் அதுல இருக்கு, மறுக்க முடியுமா? சொல்லுங்க சார். அப்படி ஒரு இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள வந்து நீங்க ஒரு ஐடியாக்கு வரலாமே தவிர பாஜக நிரூபிக்கப்பட்ட வாக்கும் 2016ல எவ்வளவு? 3-4%, 5ன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த 5 8,000க்கு 10,000ன்னு எடுத்துக்கலாம். ஸோ கட்சி வளர்ந்துருக்குங்கிறதுக்கு ஒரு மறைமுக அதிகாரப்பூர்வமற்ற ஆதாரம் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். 8% தான். 8 to 10ல இருந்து 10 ஏன் அண்ணாமலை ஆசையை கெடுக்கணும்? அந்த 11ங்கிறது அதிகாரப்பூர்வமானது அல்ல, தவறான கணக்குன்னு சொல்றேன். ஓகே. ஸோ அப்ப இப்ப இந்த தேர்தல் முடிவுகள் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம்னு ஒரு வாதம் வரும். வாதம் தவறானதுங்கிறதுக்கு 2019 2021 முடிவுகளை எடுத்து பார்த்து அவங்க முன்னாடி போட்டீங்கன்னா அவங்களே வாய அடைச்சுக்குவாங்க. வெற்றியான வெற்றி தானே சார்? வெற்றி வரட்டும். நான் முன்னோட்டம்னு சொன்னா அப்ப அதே மாதிரி போராடுவீங்களா திமுக? ஏன் நாங்க செஞ்சிருக்க நல்லதுக்கு நாங்க கம்ஃபர்ட்டா ஜெயிப்போம்னு கூட ஒரு சூழல் மாறலாம் இல்லையா? நான் சொல்ல வந்தது அதை விட பெரிய வெற்றி கூட திமுக பெறட்டும், இதே இதில் எதிரொலிக்கும்னு நம்பாதீங்கன்னு நான் சொல்றேன். நடக்கிறத நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்றத்திலும் மக்கள் வேற விதமாக தான் அணுகுறாங்க. கூடுதலா விஜய் வரும்போது அது யாருக்கான தாக்கமா இல்லை? அவர் முதல்ல கொள்கைகளை சொல்லட்டும், அவர் எப்படி நடந்துக்கிறாருன்னு பார்ப்போம். அவர் அரசியலுக்கு வந்துட்டு அவர் என்ன ஜாதின்னு போட்டு கிளின்னு கிழிப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் விஜய் என்ன ஜாதின்னு நமக்கு அதிகாரப்பூர்வமாக எனக்கே தெரியாது, ஒரு பத்திரிகையாளர் எனக்கு தெரியாது. ஆனால் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா அவர் அந்த பார்வையும் பார்த்து அவர் யாரை பாதிப்பார், அந்த வாக்குகள் இது வரைக்கும் யாருக்கிட்ட இருக்கு, இதெல்லாம் வெளியே வரும். இதையெல்லாம் தாங்கிக்கிற சக்தி விஜய்க்கு இருக்கணும். ஏன்னா நம்ம இவ்வளவு நடிகன், நாடறிஞ்ச நடிகன், ஊர்ல ஒரு குடும்பத்துல எல்லாரும் நம்மளை ரசிக்கிறான், ஆண் பெண் குழந்தைகள் எல்லாம் எந்த ஜாதிக்காரன்னு ரசிக்கிறான். நம்மள ஜாதியை சொல்லி பேசுறாங்களேன்னா ஷாக் ஆயிடக்கூடாது விஜய். நான் பயமுறுத்தல, அரசியல் அதுதான். அவர் வந்த பிறகு அவர் சமுதாயம் சார்ந்து, அவர் சொல்ல போற கொள்கைகள் சார்ந்து, இந்த மக்களை அவர் பார்க்குற விஷயம், மக்களை பாதிக்கிற பிரச்சனைகளை அவர் அணுகிற விதம் இன்னும் எவ்வளவோ இருக்கு சார். ஒரு வருஷம் விஜயை படிப்போம், பார்ப்போம், அப்புறம் பேசுவோம்.
இப்போ இம்மீடியட்டா இப்போ அதிமுகவோட ரியாக்ஷன்ஸ் எப்படி சார் இருக்கும்? அடுத்தடுத்து என்ன செய்வாங்க? இல்ல சார், அந்த அறிக்கையில 2 வார்த்தையை சொன்னார் இல்லையா, அதை எப்படி அவர் செயல் வடிவத்துக்கு கொண்டு வராருன்னு பார்த்தா நிச்சயமா அதிமுக அழிவு இப்போதைக்கு இல்லை. அறிக்கையிலிருந்தே இப்ப அழிவு இல்லைன்ற முடிவு. ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் அவ்வளவு யதார்த்தமா பயன்படுத்திருக்காரு நான் நம்புறேன். சில பாடங்களை நான் கத்துக்கிட்டேன்னு சொன்னா அந்த பாடத்துப்படி இவர் நடந்துகிட்டாருன்னா ஏதோ செய்ய போறான்னு அர்த்தம் நான் நம்புறதுனால இதை சொல்றேன். பாஜகவோட கூட்டணி என்ன வேணாலும் எடுங்க, அது காங்கிரஸ் பிசிக்கான என்ன வேணாலும் எடுங்க, என்ன தவறுகள் செய்தோன்னு எடப்பாடியுடைய உள் மனசு சொல்லிடுச்சுன்னு நான் நம்புறேன். அந்த தவறை அவர் திருத்திக்கிட்டாருன்னா அதிமுகவுக்கு நல்லது. ஓபிஎஸ் டிடிவியோட எதிர்காலம் என்ன, அதுக்காக காய் வெட்டி கட்டிட்டு எங்கிட்ட போக போறாங்களா? அவங்களும் அரசியல் களமாடுவாங்க, பார்ப்போம். சசிகலா ஒரு கருத்து சொல்றாரு. சசிகலாவுடைய அரசியல் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்னன்னா, ஒன்றுபடும் அறிக்கைகளை சொல்லிட்டுலாம் ஒன்றும் நடக்காது. அப்படின்னா 2 வருஷத்தை நீங்க இப்படி வீணாக்கி இருக்க கூடாது. ஏதாவது ஒரு ஆக்ஷன் காமிச்சிருக்கணும். நீங்க யாரு, என்ன செய்ய போறீங்கன்னு தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துற எந்த விஷயத்தையும் சசிகலா இது வரைக்கும் செய்யவே இல்லை. புறக்கணிக்கப்பட வேண்டியவனோட நான் அந்த முத்திர குத்த வரும்ல. நீங்க ஏதாவது செஞ்சா தானே அதிமுக தொண்டன் உங்களை நோக்கி வருவோம். நீங்க எதுவுமே செய்யலையே, அறிக்கை மட்டும் தானே விடுறீங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன், அந்த ஜெயிலில் வெளியில அந்த நாள் முதலா அதிமுக ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த போன சட்டமன்றத்தில் அரசியல் விட்டு ஒதுங்குறேன்னாரு. ஸோ அவருடைய அரசியல் கொஞ்சம் குழப்பம் நிறைந்ததா இருக்கு. கல அரசியலுக்கு என்ன வரல, இனிமேலும் நான் பொறுக்க மாட்டேன்னு சொல்றாரு. பொறுக்க முடியாமல் அவர் என்ன செய்யறாருன்னு பார்த்துட்டு நம்ம பேசுவோம். பாஜகவினுடைய இந்த கூட்டணி அப்படியே நீடிக்குமா சார்? இல்லை, அதுக்கு வாய்ப்பு குறைவு. எல்லாத்துக்கும் இருக்கிற அந்த யதார்த்தம் அந்த கூட்டணிக்கும் பொருந்தும் இல்லையா? இங்க இருந்து இங்க 2 பேர் போகலாம், இங்க இருந்து 2 பேர் இங்க வரலாம். எதுவும் அரசியல்ல எதுவும் நடக்கலாம் சார். 2 நாளில் நான் தான் சொன்ன, நாளானைக்கு என்ன நடக்கணும் உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். நீங்க சிரிக்கிறீங்க. 2 வருஷம் கழிச்சு இதான் நடக்கணும்னா நான் என்ன சொல்லுவேன்? இல்ல சார், ஒரு 18% அண்ணாமலை தலைமையில அதை நீங்க சுலபமா கடந்து போக முடியாது. நிச்சயமா அந்த அணியினுடைய உழைப்பு அதில் இருக்கு. அந்த அணி மீது மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையும் நம்ம சுலபமா கடந்து போகும். சட்டமன்ற தேர்தலையும் அண்ணாமலை தலைமையில அதே தலைமையில கொண்டு போய் இருக்கிறதே போதும்னு நினைச்சு அப்படியே போய் தோல்வி தழுவுறதுக்கா? ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கணும் அவங்களும். புரியுதுங்களா? இது பீக்கா அந்த அணியால அவ்வளவுதான் சார் வாங்க முடியும். வேற நான் தான் சொன்னேன் இல்லையா, 15 நான் எத்தனை பேட்டியில எடுத்து பண்ண பெருமையெல்லாம் சொல்லல. 15 வாங்கி 18 நிரூபிச்ச கட்சி 2014லயே 15ல இருந்து 20% தொட்டால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன்னு சொன்னேன். அவ்வளவுதான் லிமிட். இருக்கிற 100 பேர்ல சார் எல்லாரும் பிரிச்சுக்கணும். திமுகவுல போயிடுச்சு, அதிமுகவுல போயிடுச்சு, நாம் தமிழர் சீமான் அவளை எடுத்துக்கிட்டாருன்னா இருக்கிறது மீது அவ்வளவுதானே வந்து நிக்குது. அதை இன்னும் அதிகப்படுத்தணும்னா உங்கள் மீது நம்பிக்கை வரணும். பிரதானமா இருக்கிற பிஜேபி மேல தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை வரணும். இன்னும் அந்த நம்பிக்கை அவ்வளவா வரல. ஏன்னா அவர்கள் இன்னமும் நம்மளை 2ஆம் தாரமாக தான் மதிக்கிறாங்க. அது மாறாத வரைக்கும் பிஜேபியின் மீதான தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வை இப்படிதான் இருக்கும். நீங்க அந்த லெவல்லே தான் நிற்பீங்க. ஸோ அப்போ இதுதான் லிமிட். சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு இந்த கூட்டணியும் பத்தாது, இந்த வாக்குகளும் பத்தாது பிஜேபிக்கு சொல்றேன், பாஜகவுக்கு. அப்போ திருப்பியும் கூட்டணிகள் அலைன்ஸ் நான் தான் சொல்றேனே, இன்னைக்கு இருக்கிற காட்சி எனக்கு இருக்காது சார். இருக்காது, நிச்சயமா இருக்காது, மாறும்ன்றனே. அப்படி தொடர்ந்து இதேதான் நிப்போம்னு சொன்னா நீங்க ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு ஒரு 10 தொகுதி ஜெயிக்கிற அளவுக்கு அது வருமானு எனக்கு தெரியல. சில பல தொகுதியில வெற்றி கிடைக்கலாம். அசம்பிளிங்கிறது இதை கம்பேர்ட் டு பார்லிமெண்ட் எலெக்ஷன், அந்த தொகுதி 6 தொகுதிங்கிறது ஒரு தொகுதியா சொல்கிற போது கவனம் இன்னும் கொஞ்சம் கூடுதலா செலுத்த முடியும். 6 லட்சம் ஓட்டு வாங்கினார்ல அண்ணாமலை, அவரே ஒரு சூலூர்ல போய் நிக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து வெற்றியவே அவர் பெற முடியும். நான் மறுக்கல. தினகரன் நாடாளுமன்ற தேர்தலில் தோத்துருக்கலாம், ஒரு ஆண்டிப்பட்டியில் நின்று அவரால் ஜெயிக்க முடியும். ஓபிஎஸ் அங்கே போர்டில போய் நின்று ஜெயிக்க முடியும். தனிச்சு சின்ன தொகுதி 6 கம்பேர் பண்ண 1ங்கிறது இன்னும் ஈஸி. எல்லாமே பிரச்சாரம், பண விநியோகம், தொண்டர்களை கவனிக்கிறது, 1 to 1 சந்திக்கிறது, தெருவா ஊரா போறதுக்கு தெருவா போறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த அடிப்படையில சில பல வெற்றிகளை பெறலாம். பிரதான வெற்றியை பெறுவதற்கு அந்த கூட்டணி போதாதுன்னு சொன்னாங்க. அப்ப அதை எடுக்கிறதுக்கு அதிமுக தலைமையிலான ஒரு அணி, அந்த அணி இன்னொரு அணியோட சேரலாம். அதிமுக பிஜேபி அணி சேரலாம். அதிமுக பிஜேபி, திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். கதவு ஜன்னல்லாம் மூடிட்டாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி சட்டமன்ற தேர்தலும் தொடரும். யாராவது சொல்லுவாங்க இன்னைக்கு எழுதி தந்து கையெழுத்து போடுவாங்களா? அண்ணாமலை மாதிரி கையெழுத்து கேட்கல. நான் யாராவது சொல்ல முடியும், எழுதி சொல்ல முடியுமா? நீங்களும் உறுதி கொடுக்கலாமா? கொடுக்க முடியுமா? கொடுத்தா முட்டாள்தனம்னு சொல்லுவேன். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அரசியல்ல எதுவும் சாத்தியம் சார். சரிதானா? 65 இடம் கொடுங்கன்னு கேட்பாங்க, 70 இடம் கொடுங்கன்னு கேட்பாங்க. எப்படி சார்? 10 தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் ஒன்னா இருக்கும்போது ஒரு தடவை வாங்கினாங்க, 60 தொகுதி கொடுத்துட்டீங்க, 9 தொகுதி 56, 54, 55 கொடுங்க அப்படின்னு கேட்பாங்கன்னு சொன்னாங்க. ஆரம்பிப்பாங்க. அப்படி நீங்க 25 கூட ஆரம்பிங்க, கேட்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் ஆகலாம், இல்ல கோவம் வந்து வெளியே போகலாம். அரசியல்ல எதுவும் சாத்தியம். சுயநலம் கலந்ததுதான் தேர்தல். அரசியலே சுயநலம் தான். தேர்தல் அரசியல் சுயநலத்தின் உச்சமா இருக்கும். அந்த கட்சி நலன் அந்த ஆங்கிள் வச்சு சொல்றேன். ஸோ எதுவும் சாத்தியம், எதுவும் சாத்தியம். இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, பேசுவோம். நன்றி சார், உங்களுடைய நீங்கள் தொடர்ந்து மிக நன்றி. நன்றி. Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.